அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த குரு பகவான் தரும் எச்சரிக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. ஒருவரின் ஜாதகத்தின் குரு பகவான் 3ல் இருந்து விட்டால், லான் போட்டுக்கொள் லக்குனம், அங்கிருந்து 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த ஜாதகத்தின் குடும்பம் விருத்திக்கு வராது. அதற்கு ஒரே பரிகாரம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகரை குடும்பத்தை விட்டு பிரித்து வேறு இடத்தில் வளரும்படி படிக்கும்படியும் செய்வதுதான் அந்த குடும்பம் விருத்திக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவரை குடும்பத்தில் வைத்திருந்தால் குடும்பத்தை வளர விடாது. அதேபோல் கோச்சாரப்படி குரு 3ஆம் இடத்துக்கு வரும்போது ராசியில் இருந்து ராசி கருத்தில் கொள்ளுங்க. கோச்சாரப்படி குரு 3ஆம் இடத்தில் வரும்போது மிகவும் வேதனை கொடுத்துவிட்டு 3ஆம் இடத்துக்கு குரு குந்தி அழிவைத்து விடும் என்பது ஆதிகாலத்துடைய கருத்து. கருத்தில் கொள்ளுங்க. 3ஆம் இடம் எக்காரத்தை கொண்டோ குரு பகவான் பிறக்க ஜாதகத்திலும் சரி, கோச்சாரப்படி சந்திரனுக்கு 3ல் வரக்குள்ளேயும் சரி, மனவேதனையும் பொருள் வேதனையும் அந்த குடும்பத்தும் விருத்திக்கு வராத அளவுக்கு குரு பகவான் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய அமைப்பு. இப்போ 3ல் இப்போ லான்போர் லக்குனம், அங்கிருந்து 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்தில் பிள்ளைகள் கட்டத்தில் குரு இருக்குதா பாருங்க. அந்த குரு பகவான் இருப்பதாலே அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து தாய் தந்தையுடைய வறுமை ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய கருத்து. கருத்தில் கொள்ளுங்க. கவனமாக இருந்தீங்கன்னா அதிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ளணும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.